பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆவிக்குரிய சிந்தைக்கு நேராக நாம் போகலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 116:10 வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் அப்படின்னு தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் நிறைந்து காணப்படுகிறது. என்ன செய்யணும்னே தெரியாம பல நேரத்துல நம்ம உடைக்கப்படுகிறதும் கண்ணீர் வடிக்கிறதுமான சூழ்நிலைக்குள் நம் அகப்பட்டு கிடக்கிறோம். ஒருவேளை மரணம் நமக்கு விரோதமாக நின்று நம்மளை மரணத்துக்கு கொண்டு போகிற போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் தாவீது இங்கே சொல்லுகிறார், மரணத்தின் மத்தியிலையும் மரணத்துக்கு விரோதமான போராட்டத்தின் சூழ்நிலையில் நிற்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய எல்லா போராட்டத்தின் மத்தியிலையும் சிக்கல்களினுடைய மத்தியில நம்ம நிற்கும் பொழுது, விசுவாசத்தோடு பேசும் பொழுது, விசுவாசமான வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவர் நமக்கு திறக்குகிற பாதையும் வாசலும் பெரியதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அதனால ஒரு ஆவிக்குரிய சிந்தை, ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு எல்லா நேரத்திலையும், உடைக்கப்பட்ட நேரத்திலையும், கண்ணீரின் பாதையில் இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு பேசும் பொழுது, ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக நடக்கும். இந்த வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம். இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற வார்த்தைக்குள் இருக்கிற ரகசியத்தை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.